திரு வெள்ளரசன் அவர்களின் சென்னியின் வாழ் பகுதி 2. கிராமத்து தலைவர் அகன்ற பின்பு இளைஞர்கள் மீண்டும் முன்பு போல் இயல்பு நிலைக்கு திரும்பினர். ஆனால் இந்த முறை அவர்களுக்குள் பூசல் எதுவும் எழவில்லை. அங்கு நடந்தேறிய அனைத்தையும் ஒளிந்து நின்று கவனித்து கொண்டிருந்த அந்த கொழு முதியவர் வெளியில் வந்து இளைஞர்களுடன் சேர்ந்து அமர்ந்தார். அப்படியே பாடல் ஒன்றை முன்னிறுத்தபடியே அருகே நகர்ந்து அமர்ந்து அவர்களுக்குள் ஒருவராக ஆனார். அதை அடுத்து தன் அருகில் இருக்கும் ஒருவனை பார்த்து, என்னப்பா, ஏன் நம் தலைவர் உங்களை கண்டித்து விட்டு செல்கிறார் என்று ஒன்றும் அறியாதது போல் கேட்டார். அதற்கு ஒருவன், ஒன்றுமில்லை பெரியவரே, ஏன் நண்பர்கள் கள்போதையில் பூசல் செய்து விட்டார்கள். அதுதான் கிராமத்து தலைவருக்கு செய்தி சென்று விட்டது. கண்டித்து விட்டு செல்லுகிறார். கள் உண்ணுவது, அதிலும் இளைஞர்களாகிய நாங்கள் கள் அருந்துவது தலைவருக்கு பிடிக்காது என்றான் அந்த மழவன். ஓ, அப்படியா? அது சரி. இந்த வயதில் கள் உண்ணாமல் வேறு எப்பொழுது உண்ணுவதாம்? நானெல்லாம் உங்கள் வயதில் சதா கள்ளும் கணிகையின் மடியுமே கதியென்று கிடந்தவன் தெரியுமா? இப்போது கூட அப்படித்தான் என ஒற்றை கண்ணை இமைத்தவர், அட, எல்லாவற்றையும் வாழும் பொழுதே அனுபவிக்க வேண்டுமப்பா என்றார். அதை கேட்டு அங்கிருந்த இளைஞர்கள் சிரிக்கலாயினர். என்னப்பா, ஏன் நகைக்கிறீர்கள்? நான் கூறியது மெய்தானே. இருக்கும் பொழுதே வாழ்க்கை நன்றாக அனுபவித்திட வேண்டும். சரிதானே? சரிதான் கிழவரே. அதற்கு இப்பொழுது என்ன செய்யலாம் என்கின்றீர் என்றான் ஒருவன். சரியாக எனக்கு வழிக்கு வந்து விட்டாய் நீ. என்னிடம் இருக்கும் ஒரு பொருள் உங்கள் அனைவரையும் உற்சாகம் அடையச் செய்யும். அது தமிழகத்தில் கிடைக்காத ஒன்று என்ற கொழுத்த கிழவர் கண்களை சுருக்கி இதழ்களால் சிரித்து அவர்களை நோக்கினார். இளைஞர்களும் எதுவும் புரியாமல் அவரை பார்த்தனர். என்னிடம் மோகினி இருக்கிறது, அது உங்கள் அனைவருக்கும் அசுர போதையை தரும் என்றார் அந்த கிழவர். எது மோகினியா? கிழவரே, நீர் என்ன பேய் ஓட்டியா என ஒரு இளைஞன் கேலி சிரிப்பு சிரித்தான். அதெல்லாம் இல்லை, இதோ இதுதான் அந்த மோகினி என கொடூரச் சிரிப்புடன் தன் தோள்பையில் இருந்து மூலிகை உருண்டை ஒன்றை வெளியே எடுத்து அவர்களுக்கு காண்பித்தார் அந்த கொழுத்த கிழவர். பார்ப்பதற்கு அது பச்சை நிறத்தில் ஈரப்பதத்துடன் இருந்தது. என்ன இது? இது மூலிகை வகையைச் சேர்ந்த ஒரு போதைப் பொருள். இதன் போதை கல்லை விட 1000 மடங்கு பெரியது. உங்கள் அனைவரையும் பிரபஞ்சத்திற்கே அழைத்துச் செல்ல வல்லது. அரிய மூலிகையப்பா இது. சகயாத்திரி மலைத்தொடரில் குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே விளையும் என கொழுத்த கிழவர் சூனியமும் வஞ்சகமும் நிறைந்த கண்களுடன் தெரிவிக்க, இளைஞர்கள் பலரும் வாயை பிளந்து கொண்டு அந்த போதை உருண்டையை பார்த்தனர். அப்பொழுது யாரோ ஒருவரின் கை கொழுத்த கிழவரின் கையில் இருந்த அந்த போதை உருண்டையை தட்டிவிட்டது. இளைஞர்கள் அது யாரென்று காண, கொழுத்த கிழவரோ கொதிப்புடன் திரும்பி போதை உருண்டையை தட்டிவிட்ட நபரை பார்த்தார். அங்கு நின்றிருந்த நடுத்தர வயதுடைய ஒருவர் வழுக்கை தலையும் நல்ல திடமான உடலமைப்பையும் கருநிற தோலையும் கொண்டிருந்தவர். கருகருவன மீசை மட்டும் வைத்திருந்தார். யாரையா நீ? ஒன்றும் அறியாத சிறுவர்களிடம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறாய்? வயதிற்கு ஏற்ற அறிவு வேண்டாமா என்று அந்த நபர் அதட்டி கேட்க, கொழுத்த கிழவர் சற்று நடுங்கி போனார். பிறகு பணிவுடன், தம்பி, நீ நினைப்பது போல் ஒன்றுமில்லை. போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு செய்து கொண்டிருந்தேன். தவறாக எண்ண வேண்டாம் என்றார் கொழுத்த கிழவர். உன் விழிப்புணர்வை நாங்களும் கேட்டோம். முதலில் நீ யார்? உனக்கு இதற்கு முன்பு நான் உன்னை பார்த்ததே இல்லையே இங்கு என்று நெற்றியை சுருக்கி வினவினார் அந்த நபர். நானா? என்னை யார் என்று கேட்கிறீர்களா? அட, நான் மாப்பிள்ளை வீடப்பா, மாப்பிள்ளையின் உறவுக்காரன். உறையூரில் இருந்து திருமணத்திற்கு வந்திருக்கிறேன். ஒரு காலத்தில் சோழர் படையில் வீரனாக இருந்தேன். இப்பொழுது ஓய்வில் இருக்கிறேன் என்றார் அந்த கொழுத்த கிழவர். சோழ வீரரா? சோழ வீரர் செய்யும் செயலாயுது? அது சரி, மாப்பிள்ளை வீடு என்று வேறு சொல்லுகிறீர். உம்மை என்ன செய்வது? வேறு யாராக இருந்திருந்தாலும் கையை உடைத்திருப்பேன். சரி சரி, இனியாவது இளைஞர்களை தவறான பாதைக்கு அழைக்காதீர், விளங்கியதா என்றவரை யாரோ அழைக்க அந்த திசை நோக்கி வருகிறேன் என்றவர் பின் இளைஞர்களை பார்த்து, ஒழுக்கமாக இருங்கள். போதை ஒரு அரக்கன், அதன் பின்னால் செல்லாதீர்கள். இந்த வயதில்தான் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் கற்க வேண்டும். கவனத்தை கண்டதில் செலுத்தி காணாமல் போய்விடாதீர்கள். தோலை உரித்து உப்பு தோய்த்து விடுவேன் என்று கடிந்துவிட்டு அங்கிருந்து அகன்றார். இறுதியாக அவர் சொல்லிவிட்டு சென்றது தனக்குத்தான் என்பதை கொழுத்த கிழவரும் அறிவார். செல்லும் வந்த நபரை கோபத்துடன் பார்த்த கொழுத்த கிழவர், என்னடா இது, இங்கு அனைவரும் ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்கள்.
இருக்கட்டும் இருக்கட்டும், பார்த்து கொள்ளுகிறேன் என்று எண்ணினார். அவர் கண்ணடித்து விட்டு சென்ற பின் இளைஞர்கள் யாரும் கொழுத்த கிழவருடன் பேச்சே கொடுக்கவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்த அவர் உள்ளுக்குள் கருவிக்கொண்டு அங்கிருந்து அகன்றார். கொழுத்த கிழவர் கிராமத்து ஆடவர்கள் பானைகள் சேகரித்து வைத்திருந்த இடத்திற்கு சென்றார். தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்ட பின் தன் போதை மூலிகை உருண்டைகளை தோள்பையில் இருந்து எடுத்து அங்கிருந்த கல்பானைகளில் ஒவ்வொன்றாக போட்டார். பிறகு அவர் சமையல் செய்யும் இடத்திற்கு வந்து சமையல்காரரிடம் ஏதோ உறவினர் போல பேசினார். அப்புறம், எப்படி இருக்கிறாய் மருமகனே? சமையல் செய்பவன் தன் தலைப்பாகியை கற்றியபடி தாங்கள் என்று வினவினான். அட, நான் உன் தூரத்து மாமா உறவுப்பா என்று இனிக்க பேசினார் கொழுத்த கிழவர். அப்படியே அவனிடம் பேசிக்கொண்டிருந்தவர் யாரும் கவனிக்காத நேரம் சமையல் பாத்திரங்களில் பொடிகள் சிலவற்றை தூவிவிட்டு ஒன்றும் அறியாதவர் போல அங்கிருந்து நகர்ந்தார். அதன் பின் அவர் பெண்ணும் மாப்பிளையும் இருக்கும் மேடையில் சென்றார். அங்குதான் ஊர் தலைவரும் முன்பு கொழுத்த கிழவரை மிரட்டிய நபரும் மற்றவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தனர். வெட்ட வெளியில் போடப்பட்டிருந்த அந்த மேடையின் மீது தோரணங்கள் பூக்கள் மூலம் அலங்காரம் நடந்திருந்தது. மேடையின் மீது பெண்ணையும் மாப்பிளையும் சுற்றி உறவினர்கள் சிரித்து பேசியபடி நிறைந்து இருந்தனர். அவர்கள் அணிந்திருக்கும் பல வகையான அணிகலன்களையும் நோட்டமிட்ட கொழுத்த கிழவரின் விழிகளில் பேராசை மின்னியது. அதன் பின் திருமணம் நடந்து முடிந்தது. அனைவரும் பசியார பந்தியில் அமர்ந்தனர். உணவு பரிமாறப்பட்டது. உணவுக்கு முன் சற்று கள்ளறிந்து மகிழ ஆடவர்கள் பலரும் கல்பானைகள் இருந்த பகுதிக்கு சென்றிருந்தனர். அங்கு அமர்ந்து கூடி சிரித்து பேசி அருந்தினர். அதே நேரத்தில் அனைவருடன் உணவு பகுதியில் அமர்ந்திருந்த குழந்தை ஒன்று புன்னகையுடன் தன் எல்லையில் பரிமாறிய ஆட்டிறைச்சியை வாயில் போட்டு மென்றது. அது மென்று விழுங்கிய சற்று நேரத்திற்கெல்லாம் அதன் வாயில் இருந்து குருதி வழிய தொடங்கியது. அந்த குழந்தை மயங்கி விழுந்ததும் பந்தியில் உண்ணும் பலரும் அடுத்தடுத்து குருதியை வாய் வழியாக கக்கி மயங்கி விழுந்தனர். திடீரென்று அப்படி நடந்ததால் அந்த இடமே கலவரமடையத் தொடங்கியது. மக்கள் பதட்டத்துடன் அங்கும் இங்கும் ஓடுவதால் மணல் கலங்கி புழுதி எழுந்தது. திருமண ஜோடியில் மாப்பிள்ளை குருதி கக்கி இறந்து போனான். திருமணப் பெண் அவன் உயிரற்ற உடலை தன் மடியில் போட்டு அழுது கொண்டிருந்தாள். கள்ளருந்திய கிராம ஆடவர்கள் எல்லோரும் அசுர போதைக்கு ஆளானர். சிலர் நிற்கக்கூட முடியாமல் தவழ்ந்தனர். சிலர் மயங்கியே விட்டார்கள். சிலர் அதிக போதையின் காரணமாக இறந்தும் போனார்கள். சொற்ப நேரத்தில் அந்த இடமே நரகம் போல இருண்டு போனது. அவை அனைத்திலும் தொலைவிலிருந்து காணுகின்ற பெரிய கிழவர் ஒருவர் முகத்தில் பேராசையும் பெரும் வஞ்சமும் சேர்த்து முறுவல் வடிவம் பெற்றது. அதன் பின் அவர் கரும்பெண்ணை நதியை நோக்கி ஓடினார். உடம்பில் இருக்கும் கொழுப்புகள் எல்லாம் குலுங்க ஓடியவர் நதியில் கரையில் சிறு குன்று ஒன்றின் மீது ஏறினார். அதன் உச்சியை அடைந்ததும் தன் தோள்பைக்குள் கையை நுழைத்தார். அவர் கையை வெளியே எடுத்த பொழுது அதில் சிறிய அளவில் பளபளக்கும் வட்ட வடிவ கண்ணாடி ஒன்று இருந்தது. அதை தன் தலைக்கு மேல் உயர்த்திய கொழுத்த கிழவர் கதிரவனின் ஒளியை அதில் வாங்கி பிரதிபலிக்கச் செய்தார். அவர் கொடுத்த சமிக்கைக்கு சற்று நேரத்திற்கெல்லாம் கரும்பெண்ணை நதியின் மீது படகுகள் பல தென்பட்டன. தென் திசையை நோக்கி மிதந்து வரும் அந்த படகுகளில் காட்டுமிராண்டியான வீரர்கள் பலர் ஆயுதங்களுடன் நின்றிருந்தனர். அதில் முதலில் வரும் படகில் இருந்த மாவடுகன் என்னும் வடுகன் தலையில் கையில் இருக்கும் தன்னுடைய வாளை தோள் மீது சாய்த்து பார்வையை கூராக்கி பேய்போல சிரித்தான். அதன் பின் அனைத்து படகுகளும் கரும்பெண்ணை நதியில் கடந்து தமிழகத்தில் கரையேற அந்த வடுகர்கள் தமிழ் நிலத்தில் காலெடுத்து வைத்தனர். கையில் ஆயுதங்களுடன் சிவந்த போதை விழிகளை உருட்டி விழித்தபடியே திருமண விழா நிகழும் இடத்தை அடைந்த வடுகர்கள் கொடும் ஆயுதங்களால் கண்ணில் பட்ட அனைவரையும் கொன்றனர். பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள் என்று கூட பார்க்காமல் கொலை செய்தனர். அங்கிருந்த இளைஞர்களும் ஆண்களும் வடுகர்களை எதிர்த்து போரிட்டனர். ஆனால் ஆயுதமில்லாமல் தமிழர்களால் அவர்களை எதிர்க்க முடியவில்லை. மேலும் கொழுத்த கிழவர் கள்ளில் வைத்திருந்த போதைப் பொருள் ஆடவர்களை நிலை தடுமாறச் செய்தது. போரிட முடியாமல் அவர்கள் வடுகர்களின் வாள்களுக்கு பலியானார்கள். அழகிய தமிழ் பெண்களை மட்டும் சொல்லாமல் கொல்லாமல் அவர்களை தூக்கிச் சென்று புணர்ந்து மகிழ்ந்தனர் அந்த வடுகர்கள். ஓரிரு நாழிகையில் அந்த இடமே குருதியால் நிறைந்தது. அதை அடுத்து ஒட்டுமொத்த கிராமத்தையும் வடுகர்கள் கொள்ளையடித்தனர்.
அந்த கூட்டத்தின் தலைவனான மாவடுகன் திருமணப் பெண்ணை தூக்கிச் சென்று ஒரு புதரில் வைத்து நாசம் செய்தான். அவளை அங்கேயே விட்டுவிட்டு வெளியில் வந்தான். இறந்து விட்டாள், பரிதாபம் என்று ஏளனமாகச் சிரித்த மாவடுகன் தன் எதிரில் இருந்த கொழுத்த கிழவரின் தோள்பையில் கையை நுழைத்து போதை மூலிகை உருண்டை வெளியே எடுத்தான். நாவில் பட்டதுமே அது அவனுக்கு அசுர போதையை தந்தது. மாவடுகன் கண்களை மூடி தலையை மேலே தூக்கி அந்த போதையை அனுபவித்தான். அப்பொழுது அவனுக்கு முன்னால் நின்றிருந்த கொழுத்த கிழவர், நாம் தீர்க்க வேண்டிய எண்ணிக்கை அதிகம் மாவடுகா. மௌரியர்கள் அனுப்பிய செல்வத்திற்கு இன்னும் 50 கிராமங்களையாவது சுத்தம் செய்து தர வேண்டும் என்றார். அதற்கு அறிவேன் மாமா, அது இனி எளிது. மூவேந்தர் கூட்டுப்படை இல்லாமல் மொழிபெயர் தேயம் அனாதையாக இருக்கின்றது. இந்த வடுக அரசன் மாவடுகன் மோரியருக்கு கொடுத்த வாக்கின்படி நடந்து கொள்வான். கவலை வேண்டாம் என்ற மாவடுகன் தன் இடைக்கச்சையினுள்ளிருந்து மௌரியரின் பொற்காசு ஒன்றை எடுத்து பார்த்து கோரமாகச் சிரித்தான். மௌரியர்கள் தமிழ் நிலத்தை பிடிப்பதற்கு 2 இனத்தை விலைபேசி தங்கள் பக்கம் வைத்து கொண்டனர். அந்த இனம் கோசர்கள் மற்றும் வடுகர்கள். இது குறித்து சங்க பாடல்களிலும் ஏற்றப்பட்டுள்ளது. முரண்மிகு வடுகர் முன்னூற மோரியர் தென் திசை மோதிரம் முன்னிய வரவிற்கு விண்ணுற ஓங்கிய பழியிரும் குன்றத்து அரை இரத்து அக்கீரோ சென்றனர் அவரோ சென்றனர் என்று புலவர் மாமூலனார் பாடியிருக்கின்றார். இதன் பொருளானது, வலிமைமிக்க வடுகர் படை துணையில் முன்னிலையில் வர மௌரியர்கள் தென் திசையில் படையெடுக்க வெண்ணெய் முட்டும் அளவுக்கு உயர்ந்த பனியுடைய மலையை குடைந்து வழி செய்து கொண்டனர். அந்த வழியே தங்கள் தேர்களை உருட்டிச் சென்றனர் என்பதாகும். கரும்பெண்ணை நதி கடலோடு கூடும் இயற்கை அழகை காண பல கோடி கண்கள் தேவை என அதை காண்போர் அனைவரும் கூறுவர். நீர் கரிசல் நிலத்தில் பாய்ந்து வருவதால் கரிய நிறத்தோடு இருக்கும் நீரின் அந்த கருப்பு நிறத்தை உணர்த்தும் விதமாகவே கண்ணனின் நிறத்தோடு அதை தொடர்பு படுத்தி கிருட்டுணை என்கின்ற வடமொழி பெயர் நிலைத்தது. கிருட்டுணை ஆற்றின் தமிழ் பெயர் கரும்பெண்ணை என்பதாகும். பெண்ணை என்றால் நல்ல நீர்ப்பெருக்குடைய ஆறு என்று பொருள். அதிலும் மாய நேரங்களான காலையும் மாலையும் நிலையோனின் மிதமான ஒளி அந்த பகுதியில் படர்ந்திருக்கும் வேளைகளில் நதியின் வடபுறம் இருக்கும் அழகிய வனப்பகுதியில் செழிப்பாக வளர்ந்திருக்கும் நெடிய மரங்களின் இலைகளும் மலர்களும் பழங்களும் கரும்பெண்ணியின் நதி மேல் விழுந்து ஆட்டம் போட்டபடி கடலை சென்று அடையும். அந்த காட்சியை கண்டாலே மனது குளிர்ந்து போகும். அந்த காட்டில் வாழும் விலங்கினங்கள் யாவும் அவ்வப்பொழுது காட்டிலிருந்து வெளிவந்து தலையை காட்டி நதியில் நீரருந்தும். அவற்றையெல்லாம் தென்கரையில் இருக்கும் துறைமுகத்தைச் சேர்ந்தவர்கள் கண்டு ரசிப்பார்கள். அன்றும் அப்படியான அழகிய மாலை வேளை வந்தது. கரும்பெண்ணை நதியின் அழகு பருவம் வந்ததும் செழித்து காணப்படும் கன்னியைப் போல் ரம்மியமாக காட்சியளித்தது. சலசலவென்ற நீரோட்டத்தின் சப்தம், காற்றில் ஆடும் மரங்களின் சப்தம், கூட்டில் அடங்கும் பறவைகளின் சப்தம் போன்ற இயற்கையின் இசை எழுந்து அங்கிருந்த மனிதர்களின் மனங்களுக்கு இனம் புரியாத நிம்மதியை வழங்கியது. அனைத்தும் இருந்தும் அங்கு ஒருவித அமைதி நதியோடு சேர்ந்து பயணித்தது. அந்த அமைதி ஒரு ஆன்மா அமைதி. அங்கு நதியில் மிதக்கும் சிறு சிறு படகுகளில் இருக்கும் பலரும் சில நொடிகளாவது கரும்பெண்ணியின் வடகரையின் அழகை கண்டு ரசித்துவிட்டு தத்தம் பணிகளை செய்து வந்தனர். ஏனோ அவர்களுக்கெல்லாம் ஒருவித மனப்பூங்களை கரும்பெண்ணை வழங்கி கொண்டிருந்தது. பலரை போல் தென்கரையில் இருக்கும் துறைமுகத்தில் வணிக மூட்டைகள் அமைந்திருக்கும் இடத்தில் நின்றிருந்த சிறுவன் ஒருவனும் நதியின் அழகில் மயங்கி வசியத்திற்கு ஆளானவன் போல் நதியையும் அதன் வடகரையையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு 10 to 12 வயதுக்குள் இருக்கும். தலையில் ஒரு தலைப்பாகையும் இடுப்பிலிருந்து முழங்கால் வரையில் வெண்ணிற கீழாடையும் கழுத்தில் புதிதாக வாங்கிய சிறிய சங்கு மாலை ஒன்றையும் அணிந்திருந்தான். அழகிய முகத்தை கொண்ட அந்த சிறுவன் வாயை பிளந்தபடி ஓரிடத்திலேயே தன் பார்வையை நிலைக்க விட்டிருந்தான். அவன் பார்வை நிலைப்பாயும் நதியின் வடகரையில் பெரும் சொம்புகளை கொண்ட அழகிய மான் ஒன்று நதியில் குனிந்து நீர் அருந்தி கொண்டிருந்தது. இளமஞ்சள் நிறத்தில் இருந்த அந்த மானின் கொம்புகள் பெரிதாகவும் கருநிறத்திலும் இருந்தன. அப்பொழுது அந்த சிறுவனுக்கு அந்த மானை அருகில் காண வேண்டும் என்ற ஆவலும் அதை தன்னுடன் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்று வளர்க்க வேண்டும் என்கின்ற ஆசையும் எழுந்தது.
அவன் அதை ஆவலாக பார்த்து கொண்டு இருந்த நேரம் அந்த மான் நீரை அறிந்துவிட்டு மெல்ல நிமிர்ந்து இவனை பார்த்தது. தன்னை அது பார்ப்பதைக் கண்ட சிறுவனுக்கு புருவங்கள் உயர்ந்தன. சற்று நேரம் அந்த மானும் சிறுவனும் ஒருவரை ஒருவர் அசையாமல் நிலைத்து பார்த்து கொண்டிருந்தனர். பிறகு அந்த மான் மெல்ல திரும்பி காட்டிற்குள் சென்று சிறுவனின் கண்ணில் இருந்து மறைந்து விட்டது. மான் காட்டிற்குள் சென்று மறைவதைக் கண்ட நிறுவன், ஏ மானே, போகாதே, நில் நில் என்று சத்தமிட்டான். அவனது கூச்சலை கேட்டு அக்கம்பக்கம் இருக்கும் பலரும் அவனை திரும்பி பார்த்தனர். அட, என்னிடம் வா, போகாதே, காது கேளாத மானே என்று அவன் துள்ளி குதித்து கைகளை மேலே உயர்த்தி காற்றில் அசைக்க, அப்பொழுது சட்டென்று அவன் காதை பிடித்து திருகினர் அங்கு வந்த முதியவர் ஒருவர். சிறுவன் ஆவென்று சத்தமிட்டு முகத்தை சுழித்து திரும்பி பார்த்தான். காதை பிடித்து திருகுவது தன் பாட்டன் என்பதை அறிந்து கொண்டான் அந்த சிறுவன். பாட்டா, வலிக்கிறது, விடுங்கள். உன்னை எங்கெல்லாம் தேடுவது அழிசி? இங்கு என்ன செய்கின்றாய் என்று கேட்ட பாட்டன் நெடுங்கீரனார் அவன் காதை விடுவித்தார். நரை நிரம்பிய தலைமுடியும் மீசையும் பிடரியும் அவரது வயதை காட்டினாலும் இறுக்கமான தசைகள் தெரியும் அவரது உடல் நெடுங்கீரனாரின் வலிமையை காட்டியது. நன்கு உயரமானவர் அவர். அழிசி காதை தேய்த்தபடியே பேசினான். நேரம் போகவில்லை என்று நதியை காண வந்தேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு மானை பார்த்தேன். அதன் கொம்புகள் பெரிதாக கிளை கிளையாக இருந்தன. அதோ அங்குதான் அது நீர் அருந்தியது என்று சிறுவன் அழிசி ஆசையாய் கரும்பெனையின் வடகரையை சுட்டி காட்டினான். அழிசி, அவர் சற்று கடுமையான துணியில் அழைத்தார். அவன் திரும்பி தன் பாட்டனை பார்த்தான். அவர் முகத்தில் இருந்த கடுமை அழிசியின் சிரிப்பை வற்ற வைத்தது. கடலுக்குள் சென்றிருக்கும் உன் தந்தையும் என் மகனுமான நெடுவேல் உன்னை என் பொறுப்பில் விட்டு சென்றிருக்கிறான். இப்பொழுது உன்னுடைய பாதுகாப்புக்கு நான் தான் பொறுப்புடையவன். அதனால் இனி நீ என்னை கேளாமல் எங்கேனும் சென்றாய் என்றால் தோலை உரித்து உப்பு தடவி விடுவேன் என கடுகடுத்தார் நெடுங்கீரனார். சோகமடைந்த அழிசி தலையை குனிந்தான். பிறகு நிமிர்ந்து, இறை சங்கை எடுத்து வருவதற்காக தந்தை கடலுக்கு சென்று ஒரு கிழமை ஆகிறது. நாம் இன்னும் எத்தனை நாட்கள் என அவன் பேசி முடிக்கும் முன்பே அவன் வாயில் கையை வைத்து பேச்சை அடைத்த நெடுங்கீரனார் சுற்றுமுற்றும் பார்த்தார். யாரும் தங்களை கவனிக்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டவர் அழிசியின் காதின் அருகே சென்று, எரிச்சங்கை பற்றி வேறு யாருக்கும் தெரியக்கூடாது என்பது அரசரின் கட்டளை. அதை மீறினால் உன்னை கடுமையாக தண்டிக்க நேரிடும். விளங்கியதா என்று அச்சுறுத்தும் முகத்தோடு கூறலானார் நெடுங்கீரனார். அழிசி என்று முணங்கி தலையசைத்தான். அதன் பின் அவன் வாயை விடுவித்த நெருங்கீரனார். கிடைக்க வேண்டியது கிடைத்ததும் நெடுவேல் விரைவில் திரும்பி விடுவான். வா, விடுதியில் உனக்கு இனிப்பு பலகாரங்களும் பொம்மைகளும் வாங்கி வைத்துள்ளேன் என்றார் பாட்டன் நெடுங்கீரனார். அதை கேட்ட பேரன் அழிசி குதூகலத்துடன் அவர் கையை பிடித்து கொண்டு சென்றான். கீழே கடலின் ஆழ்பகுதி ஒன்றை படகு மாத்திரம் தன்னந்தனியே ஒன்று மிதந்து கொண்டிருந்தது. அதற்குள் 7-8 பரதவர்கள் இருந்தார்கள். அனைவரும் படகின் ஒவ்வொரு மூலையிலும் அமர்ந்திருந்தனர். அவர்களுடைய முகங்கள் சலித்துப்போன பாவனையில் காட்சி தந்தன. அவர்களில் நடுத்தர வயது கொண்ட ஒரு பரதவர் காத்திருந்து கண்கள் பூத்து போய் அப்படியே உறங்கி விழுந்தார். அப்பொழுது அவருக்கு அருகே கடலில் இருந்து சட்டென்று ஒருவன் மேலே நீந்தி வந்து தலையை காட்டினான். அதில் உறங்கி விழுந்த பரதவர் அதிர்ந்து போனார். மற்றவர்களும் அங்கு பார்த்தனர். கடலுக்குள்ளே இருந்து வெளியே வந்தவன் படகில் ஏறி உள்ளே விழுந்தான். அவன் பெயர் நெடுவேல். நெடுநேரம் மூச்சை அடக்கி ஆழ்கடலில் நீந்தும் திறமையை கொண்டவன். இளையவனும் கூட. நெடுவேல் நன்றாக மூச்சு வாங்கியபடி படகில் அமர்ந்தான். அவன் வந்ததும் அவனிடம் பேச வேண்டும் என்று காத்திருந்த பரதவர் ஒருவர் எழுந்து நின்று பேசினார். ஐயா, நாம் கடலுக்குள் வந்து இன்றோடு ஒரு கிழமை ஆகப் போகிறது. இன்னும் எத்தனை நாட்கள் தான் தாங்கள் கடல் பாசியை சேகரிப்பீர்கள்? இதுவரை தாங்கள் எடுத்து வந்தவை அங்கு பெட்டி நிறைய கிடைக்கின்றது என்று புலம்பல் சாயலில் கூறிய அந்த பரதவன் படகில் ஒரு மூலையில் கிடக்கும் பெட்டி ஒன்றை பார்த்தான். மற்றொரு பரதவன், உணவும் நீரும் கூட குறைந்து கொண்டே வருகின்றது. நாம் விரைவில் கரை திரும்ப வேண்டும் என்றான். இவை அனைத்தையும் உப்புச்சப்பில்லாத சாக்குப்போக்குகள்தான். சலிப்பு தாழாமல் பரதவர்கள் தங்களுக்குள் கூடி பேசி கரையேற வேண்டும் என முடிவெடுத்திருந்தனர். மேலும் ஒரு பரதவன், ஆம், தாங்கள் அளித்த செல்வத்திற்கு இத்தனை நாட்கள் உடன் இருந்ததே பெரியது. இன்றே நாம் கரையை நோக்கி புறப்படுவோமே என்றான். இவை அனைத்தையும் கேட்டும் கேட்காதவாறு எழுந்து சென்று படகின் மூலையில் கிடக்கும் பெட்டியை நெருங்கிய நெடுவேல் அதை திறந்தான். அதனுள் சிவப்பு நிற கடற்பாசிகள் கிடந்தன.
அவற்றோடு தன் இடையில் சேகரித்து எடுத்து வந்திருந்த கடற்பாசிகளை கலந்தவன் பெட்டியை மூடிவிட்டு திரும்பி பரதவர்களை பார்த்தான். நீங்கள் கேட்டதை விட 2 மடங்கு தருகிறேன். நான் கூறும் வரை என்னுடன் பயணியுங்கள். சேகரிப்பு கிட்டத்தட்ட முற்றப்போகிறது என்றான் நெடுவேல். நெடுவேல் கூறியதை கேட்ட பரதவர்கள் நிமிர்ந்து அமர்ந்தனர். அவன் 2 மடங்கு செல்வம் தருவதாக சொன்னதை நம்ப முடியாமல் அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். மேலும் செல்வம் என்றதும் அவர்களின் சலிப்பு காணாமல் போயிருந்தது. அதன் பின் தன் கையில் புருவங்களில் ஒட்டிய கடல் பரப்பை ஏறிட்ட நெடுவேல் ஒரு இடத்தில் தன் பார்வையை நிலை குத்தினான். பிறகு அதோ அங்கு செல்ல வேண்டும் என்று கூறி கடலின் ஒரு பகுதியை கையை உயர்த்தி சுட்டி காட்டினான். மறுபேச்சு பேசாத பரதவர்கள் அவன் காட்டிய பகுதியை நோக்கி படகை திருப்பினர். நெடுவேல் குறிப்பிட்ட கடல் பகுதி அங்கு வந்தவுடன் சற்று நேரத்திற்கெல்லாம் படகின் முனையில் சென்று நின்று கடலுக்குள் எட்டி பார்த்து எதையோ தேடினான். அந்த நண்பகல் வேளையில் கண்ணாடி போல் கடல் நீரில் கடலுக்கு உள்ளே இருக்கும் அனைத்தும் அவனுக்கு தெளிவாக தென்பட்டது. பின் பரதவர்களிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் மீனைப் போல் கடலுக்குள் தொப்பென்று குதித்தான் நெடுவேல். கைகளையும் கால்களையும் அசைத்து அசைத்து அந்த கடலின் ஆழ்பகுதிக்கு நீந்து வந்து சேர்ந்த நெடுவேல் அடியில் கிடக்கும் வண்ண வண்ண கடல்வாழ் தாவரங்கள், மீன் கூட்டங்கள் போன்றவற்றுடன் நீந்தினான். ஒவ்வொரு பவழப்பாறையையும் நெருங்கி அவற்றுக்குள் எதையோ தேடினான். அவன் தேடுவது அத்தனை அரிதான பொருள் என்பதாலும் இதற்கு முன்பு அதை கண்டதே இல்லை என்பதாலும் தான் கேள்விப்பட்ட தன்னிடம் சொல்லப்பட்டதை மட்டும் மனதில் நிறுத்தி கொண்டு தேடினான். நீண்ட நேரம் தேடி பார்த்த பின்பு ஒரு கட்டத்தில் இங்கு அது கிடைக்காது என்று முடிவெடுத்தவன் மேல் பரப்பிற்கு செல்ல முடிவெடுத்து சில கடல் பாசிகளை மட்டும் பறித்து தன் இடையில் இருந்த கூடையில் பத்திரப்படுத்தினான். அதை அடுத்து கால்களை அசைத்து அவன் மேல் நோக்கி நீந்தும் பொழுதுதான் எதேச்சையாக அவன் கண்களுக்கு ஒரு இடம் தென்பட்டது. பார்த்தவுடன் அந்த பகுதியில் ஏதோ ஒரு சிறப்பு இருப்பதை உணர்ந்த நெடுவேல் மேலே செல்லாமல் அந்த இடத்தை நோக்கி நீந்தினான். அது அழகிய பாறைகள் நிறைந்த பகுதி. அதன் நடுவே வெற்றிடமாக இருந்தது. அந்த வெற்றிடத்தின் நடுவே ஏதோ ஒரு பொருள் மின்னிக் கொண்டிருந்தது. இளம் பச்சை நிறத்தில் மென்மையாக மின்னும் அந்த பொருளை கண்ட நெடுவேலின் விழிகளும் அதே நிறத்தில் மின்னின. நெடுவேல் அதை நீந்தி நெருங்கியதும் அதுதான் தான் தேடி வந்த பொருள் என்பதை உணர்ந்து கொண்டான். பிறகு வேகமாக நீந்தி அதை நெருங்கினான். நெருங்கிய பின்பு அதை கையில் தொட்டான். அவன் தொட்டதும் அதிலிருந்த வெளிச்சம் தனியாக பிரிந்து சென்றது. அப்பொழுது தான் இத்தனை நேரம் தேடி வந்த பொருள் மீது ஒட்டியபடி மின்னிக்கொண்டிருந்தது ஒரு அரிய வகை மீன் என்பதை நெடுவேல் அறிந்து கொண்டான். நெடுவேல் தேடி வந்தது அந்த மீனை அல்ல, அவன் கையில் எடுத்திருக்கும் அந்த அபூர்வ சங்கைத்தான். அதை சுற்றி சுற்றி நன்கு ஆராய்ந்து பார்த்தான் அவன். அது சிவப்பும் வெண்மையும் கலந்த வெளிர் சிவப்பு நிறம் கொண்ட சங்கு. அதன் மேல் கண்கள் போல் சிறு புள்ளிகள் 1000 இருந்தனர். அதனால் இதனை கண் 1000 கொண்ட சங்கு என்றே அழைப்பர். இதை அத்தனை எளிதில் யாரும் கண்டுவிட முடியாது. இந்த சங்கினுள் வாழும் உயிரினம் கடலெங்கும் பயணப்படும். கீழே கடலுக்கு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த உயிரினங்கள் வருகை தரும். அதனால் இது மிகவும் அபூர்வம். இந்த சங்கை தமிழர்கள் தெய்வச்சங்கு என்று அழைப்பர். தேடி வந்த பொருள் கிடைத்த மகிழ்ச்சியில் வாயில் நேர்க்குமிழிகளை விட்டு சிரித்த நெடுவேல் அதை தன் இடுப்பில் இருக்கும் கூடையில் பத்திரப்படுத்திவிட்டு அதன் மேல் கடல் பாசிகளை கொண்டு மூடினான். பிறகு படகை அடைய மேல் நோக்கி நீந்தினான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.